பொட்டேட்டோ பொட்டேட்டோ இப்போ வந்து நம்ம சிடபிள்யூசி எபிசோட் 12 பார்க்க போறோம். ஸோ நீ வந்து ஆரம்பி. ஆமா டொமேட்டோ. நம்ம வந்து எபிசோட் 12 பார்க்க போறோம். குக் வித் கோமாளி. நம்ம வந்து மனசாட்சி சேனல்ல மனசாட்சியோட வந்து இருக்கியா டொமேட்டோ? ம். அதுக்கு முன்னக்கே நம்மளுக்கு ஒரு காமெண்ட் வந்துருந்துச்சு. மனசாட்சியோட மனசாட்சி உள்ளது காமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ஷோவ பத்தி பார்க்கலாம். இல்ல டொமேட்டோ? ஆமா. நம்ம வந்து மத்தவங்க மாரி இல்ல. சரிங்க நாங்க திருத்திக்கிறோங்கன்னு சொல்றதுக்கு, இந்த மாரி காமெண்ட்லாம் எனக்கு வந்து பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, ஆ வந்து நீ பேசுன்னு தோணுது. நீ வந்து சேனல் உருவாக்கிட்டு பேசு. நம்மளே இங்க எடிட் வாய்ஸ்ல பேசுறோம்னு அந்த அறிவு கூட இல்லாத பேசிக் சென்ஸ் இல்லாத ஆளுங்க வந்து இங்க பார்க்கவே தேவையில்ல. உன்ன கேட்கவும் சொல்லல. மூடிட்டு கிளம்புன்னு சொல்றோம். அவ்வளோதான். இது சொல்லுங்க வந்து அடுத்து. டொமேட்டோ வட இது. ம். சரி நம்ம இப்ப அடுத்தது பார்ப்போம். இப்ப ரக்ஷன் என்ட்ரி பத்தி பேசலான்னு ஆமா. இப்ப ஏன்னா பொட்டேட்டோ பேச போகுது அத பத்தி. எப்பவுமே ரக்ஷனோட என்ட்ரி ரக்ஷன் என்ட்ரி மொத ஷோ ஆரம்பிச்சோனே அத பத்தி போய் வச்சுக்கிறா பாரு. அவரோட ட்ரெஸ் வந்து பேசுற மாரி எப்பவுமே இருக்குன்னா, இன்னைக்கு பேசுற வீடியோலாம் பேச தான் போறோம். அது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அதுல எஃபெக்ட் ஆகிருக்கும். ஏன் எப்பவுமே இவரு இப்ப எல்லாம் நல்லா போட்டு வந்தோனே பரவாயில்லையே பரவாயில்லையேன்னு அப்படின்னு பேசுற மாரி இருக்கிறதுனால தான் ரக்ஷனோட அந்த காஸ்டியூம் பத்தி பேசுறோம். இன்னைக்கும் நல்லா கரெக்ட்டா மேட்சா போட்டு வந்திருந்தாரு. அடுத்தபடியா வந்து வெல்கமிங் பண்ணியிருந்தாங்க குக்ஸ. அடுத்தபடியா ஜட்ஜ வெல்கமிங் பண்ணியிருந்தாங்க. ஆமா. அடுத்தபடியா டொமேட்டோ. அடுத்தபடியா வந்து டாப் நாட்ச் அப்படி சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. மக்களோட ஃபீட்பேக் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டாப் பொய் சொல்றாங்க. ஏன்னா நீயே பாரு நார்மலா ஒரு விஷயம் பேசினாலே யாரும் வந்து சூப்பரா இருக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுவும் இந்த சேனலோடன்னு இருக்கிறப்ப சத்தியமா சொல்ல மாட்டாங்க. ஆனா இது வேற அசிங்கப்பட்டு போன ஒரு ஷோ. ஷோ சொல்லலாம். அந்த ஷோல வந்துட்டு டாப் நாட்ச் சொல்றாங்கன்றது டாப் பொய்ன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. அப்புறம் வந்து இந்த வாரம் ஃபுல்லா கான்டெஸ்டன்ட் பெருமை பீத்தல் நேரம் அப்படின்னு எடுத்து போட்டுறலாம்னு நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் பெருமை பீத்தல் ஓடிட்டு இருந்துச்சு. ஆமா. நிச்சயமா கரெக்ட் தான். ஆனா வந்து இந்த விஷயத்த சொல்ல விட்டுட்டோம் பாரு. கோமாளி வந்து இந்த வாட்டி கோமாளிங்க வந்து கான்டெஸ்டன்ட் அதாவது குக்கோட கெட்டப் தான் இந்த வாரம் போட்டிருந்தாங்களா? ஆமா. இதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதனால தான் ஆ. அப்புறம் சொல்லலான்னு இது பண்ணோம். சரி. அப்புறம்னா இது மாரி அலட்சியம் நம்ம பேசுனதே இல்ல முடியாதுல்ல. இப்பதான் சொல்ல வேண்டிய நேரம். அடுத்தபடியா? அடுத்தபடி வந்து அதுதான் பேரிங் பொருட்கள். அதாவது அப்பதான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி வந்து கோமாளிலாம் வந்து குக்ஸ் கெட்டப் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னு இந்த கட்டத்துல தான் அவங்க சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. அதாவது மியூசிக்கல் சேர் நடத்தியிருப்பாங்க. நம்ம ஒரே நாற்காலி தான். மியூசிக் கல்ச்சர்னா நார்மலா உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4, 5, 6 எவ்வளோ ஆளுங்க பார்த்து ஒரு நாற்காலி குறைச்சு வைப்பாங்கல்ல. ஆமா. இது வந்து ஒரே நாற்காலி தான் வச்சிருந்தாங்க. இந்த மாரி பார்த்ததில்ல நம்ம. நீ பார்த்துருக்கியா? நானும் பார்த்ததில்ல. மேபி இந்த ஷோக்காக ஆ. ஒரு ஃபேக் இது நடத்துவாங்கல்ல, அந்த ஃபேக் இது போல. அடுத்தபடியா? அடுத்தது வந்து குரேஷி பெர்ஃபார்ம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாலே எப்பவுமே நம்ம சொல்றது அந்த ஒரு டாப் 3 இருப்பாங்கல்ல. புகா, குரேஷி, அப்புறம் ராமர் இவங்கலாம் நல்லா பண்ணுவாங்க. சர்ஜன் இவங்கலாம் நல்லா பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஆமா. தான் இருந்துச்சு. நீ சொன்னது கரெக்ட் தான் சுமந்தா. எப்பவுமே சொல்றது தான். ஆனா இந்த வாட்டி குரேஷி வந்து புதுசா ஒண்ணு எடுத்திருந்தாரு. இதுக்கு முன்னுக்கு அவர் பண்ணியிருக்க மாட்டாரு எப்படி பார்த்தாலும். அதான் உமையரோட கெட்டப், பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் அவரோட பாடி வாய்ஸு லாங்குவேஜ் எல்லாமே அந்த மாரி எடுத்து செய்யணும்னு இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னா. இதுக்கு முன்னுக்கு ஏன்னா உமையர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது தானே. ஆமா, அப்படி பார்க்குறப்ப அவரு ஃபர்ஸ்ட் இப்ப இதுலயே அவர் ட்ரெயின் பண்ணி எல்லாம் செஞ்சு இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றப்ப நல்லா பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்ல வருதுல்ல உனக்கு? ஆமா. ஏன்னா வந்து அவரு நார்மலாவே எல்லா ஒரு எபிசோட்லயும் அதாவது எல்லா சீசன்லயும் வந்து கண்டிப்பா குரேஷி வந்து யாரோடயோ எடுத்து போட தானே செய்வாரு. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தானே அவருக்கு. அது எல்லாமே நல்லா பண்ணுவாரு. அந்த மாரி தான் இதுவும் பண்ணியிருந்தாரு. ஆமா. அடுத்தது? அடுத்தது வந்து சர்ஜின். அவரு தான் வந்து கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன்ல. ஆமா. அப்புறம் அவர் பண்றது எல்லாமே புதுசு தான். இவரு என்னாச்சும் சேனல் எடுக்கிற ஆமா, ஆளுன்னு சொல்லலாம். அவரு YouTubeல இருந்து வந்தவருல்ல. ஆமா. அவரும் வந்து ரொம்ப அவரு என்ன பண்ணியிருந்தாரு? அவரு வந்து ரக்ஷன் மாரி பண்ணியிருந்தாரு. உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாரு ஆனா. அவரு வந்து பண்றது நல்லா பண்ணியிருந்தாரு. ஆனா கெட்டப்பு அது வந்து வந்து கொஞ்சம் பூவையார் மாரி தான் அது இருந்துச்சு. ரக்ஷன் மாரி தெரியல. அந்த சட்டை மட்டும் தான் அது கூட அதுல வீடியோல வந்து அந்த கிளிப் போட்டிருப்பாரு. ரக்ஷன் போட்ட சட்டை மாரி இவரு போட்டிருக்க அந்த காமிச்சனால தான் ஆமா ரக்ஷனான்னு தெரிய வந்துச்சு. யாரும் சொல்லாம இவரு ரக்ஷன் மாரி கெட்டப் போட்டிருக்காங்கன்னு சொல்லாம இருந்தா உண்மையா தெரிஞ்சிருக்காது. உண் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது மட்டும். ஆமா. அதான் சொல்லுவாங்கல்ல நார்மலாவே ஒரு வேலை இடம்னு இருந்தா ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும்ன்ட்டு. ம். அவரு புதுசுல்ல. அதனால ஒழுங்கா மேக்கப் பண்ணல. அதே புகாக்கு மேக்கப் பண்றப்ப கரெக்ட்டா தானே பண்றீங்க. ஆமா. பார்க்கறதுக்கு சாத்தான் மாதிரி இருந்தாலும் ம். மேக்கப் வைஸ் வந்து நல்லா தானே பண்றீங்க. புதுசா இருக்கிற சர்ஜனுக்கு மட்டும் ஒண்ணுமே பண்ணல. ரக்ஷன் மாரி பண்ணியிருக்கலாம்ல கொஞ்சம். அந்த ரக்ஷனோட கெட்டப் போட்டுருக்கலாம். ஆமா. மட்டும் அடுத்தது வந்து நீ ஒண்ணு சொல்லணும் என்னது அது? புகழ் சொன்னதுன்னுட்டு. ஆ புகழ் வந்து சொல்லுவாரு, அதாவது நம்ம ஆல்ரெடி நெறையா எபிசோட்ல பேசிட்டோம். புகழ் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாரி எல்லாரும் மக்கள் வந்து தப்பா நெனைக்கிறாங்க. ஷபானாவும் நானும் வந்து எப்பவுமே பேர் ஆகுறோம். அப்படி இல்ல அதுவா அமையுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவாலாம் அமையாது. ஏன்னா பார்க்குறவன் முட்டாள் கிடையாதுன்னு அவருக்கு தெரியல போல. அவருக்கு தெரிஞ்சாலும் அவர் என்ன பண்ண முடியும்? அவர் வேலை செய்றாரு. அத வந்து அந்த சேனல் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி தான் நீங்க சொல்லணுன்ட்டு. ஸோ வந்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இல்லாம இருந்துச்சு. அப்புறம் வந்தோனே ஷபானா வந்து நானும் இன்னைக்கு வந்து புகழ் வேணான்னு நெனைச்சேன் அப்படி சொல்றப்ப, அது அதுக்கு மேல நடிப்பா இருந்துச்சு. 2 பேரும் மாத்தி மாத்தி நடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்க சகிக்கல ஆனா அந்த கட்டம். அதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். ஆமா. நீ சொன்னது சரிதான். ஆனா வந்து இப்ப நம்ம இத பத்தி சொல்லிட்டு இருக்கறனால, நம்ம மனசாட்சியோட பேசிறது, மனசாட்சியோட யாருனா சொல்லணும்னு நெனைச்சா எல்லாருமே என்ன பண்ணணும்னா, கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா என்ன பண்ணட்டுமேட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க.
நம்ம வந்து இப்பயும் சொல்றோம், காமெண்ட் வந்து கண்டிப்பா பண்ணுங்க. நம்ம சொன்னோம்ல, அது வந்து என்னோட மனசாட்சி. ஸோ நான் சொல்ல தான் செய்வேன். உங்களோட மனசாட்சி நீங்க எப்படி வேணா சொல்லலாம். உங்களோட அந்த காமெண்ட் வந்து அக்செப்டட் தான் எப்படி பார்த்தாலும். அததான் நம்ம சொல்ல வந்தோம். ஆமா. அடுத்தபடியா வந்து நம்ம அட்வான்டேஜ் இன் டாஸ்க். இது கரெக்ட்டா சொல்லியாச்சுல்ல மட்டும் இன்னைக்கு வீடியோல? இல்ல இது நீ கரெக்ட்டா தான் சொல்லுவ. அடுத்தது தான் சொல்ல ஓ! மாட்ட. ஓகே, ஓகே. சரி. அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து என்ன இது பண்ணியிருந்தாங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு 10, 12 அந்த மாரி டிஷ் அடுக்கி வச்சிருந்தாங்க ஒரு மண் பானையில. அந்த மண் பானையில வந்து டிஷ் இருக்கும். அவங்க எத்தனையோ செகண்ட் குடுப்பாங்கல்ல அநேகமா டொமேட்டோ. ஆமா, ஆமா. அது வந்து டேஸ்ட் பண்ணிட்டு, அந்த டிஷ்ல வந்து இப்ப என்னென்ன இன்கிரீடியன்ட் இருக்கு? சும்மா சொல்லணும்னா கோழி பெரட்டல்னா கோழி, ஆ என்ன வெங்காயம், பூண்டு, எண்ணெய் இதெல்லாம் போடுவோம்ல. அந்த மாரி டக்கு டக்குன்னு சொல்றப்ப யார் கூடயே அந்த மாரி சொல்றாங்களோ, அவங்க தான் வந்து இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர்ன்னு அந்த மாரி ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க அதுல டொமேட்டோ. ஆமா. மொத வந்து என்ன பண்ணணும், கோமாளி டேஸ்ட் பண்ணணும். அப்புறம் இல்ல டொமேட்டோ ஒன் பை ஒன்னா இந்த மாரி மாத்தி மாத்தி அவங்க சொல்லணும். ஒரே ஆள் இல்ல 2 பேருமே சொல்லணும். அப்பதான் அந்த கணக்கு எடுப்பாங்க. ஆமா. அடுத்தபடி என்ன சம்பவம் நடந்துச்சு டொமேட்டோ? அதுல தான் வந்து நம்ம பார்க்குறப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ் சாப்ட்டுருந்தாங்க. அது என்னன்னு நம்மளுக்கு டிஷ் இல்ல இன்கிரீடியன்ட்ஸ். இல்ல டிஷ் ஓ! சாப்பிட்டதுக்கு அந்த அப்புறம் தானே டிஷ் அந்த இன்கிரீடியன்ட்ஸே அந்த சொல்லுவாங்க. மண் பானையில இது. ஆமா. அது அந்த டிஷ் வந்து சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த டிஷ் சாப்பிடுறப்ப வந்து அவங்க என்ன இன்கிரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு நார்மலாவே தெரியும். ஏன்னா நீங்க வந்து கோமாளியாவும் அங்க இருக்கீங்க, குக்காவும் அங்க இருக்கீங்க. ம். ஸோ நார்மலாவே வந்து தெரியும். ஒரு சமையல்னு இருந்துட்டாலே வந்து இஞ்சி, பூண்டு இந்த மாரி எண்ணெய், விஷயம்லாம் தண்ணி. வரும். ஆமா. ஆமா. கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும். அப்படின்னு ஒரு விஷயம் தான். ஸோ வந்து ராஜு போயிருந்தாரு. ராஜு, சௌந்தர்யா. சௌந்தர்யா நடிப்புக்கு அளவே இல்ல. ஏன்னா நடிச்சு கொட்டுறதுல அவங்கள மிஞ்ச முடியாது. அதுக்கு பதிலாலாம் யாரும் வர முடியாது. அதுக்கு ஈக்குவலா சரத் இருக்காரு. ஸோ வேற பூவையார் இருந்தாரு. அவரும் போயிட்டாரு. ஆமா. நம்ம கேரக்டர் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா டொமேட்டோ வேஸ்ட்டுன்னுட்டு கூப்பிடாமலே இது பண்ணிட்டாங்க. ஆனா அதுவரைக்கும் சரிதான். இருந்து என்ன பண்ண போறாரு? இல்லாததே நல்லது. ஆமா. அந்த மாரி ஒரு ஆள்னால, நடிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எண்ணெய் கூட தெரியாதாம், தண்ணி கூட தெரியாதாம், எதுவுமே தெரியாதாம். கேட்டா வந்து தெர்ல என்ன சொல்றதுன்னு. சரி அது வந்து நடிக்க சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சேனல்ல தானே அவங்களும் வேலை செய்றாங்க. அந்த மாரி நடிங்கன்னு சொன்னாங்களோ என்னமோ! அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்க எக்ஸ்ட்ரா நடிப்பு போட்டிருந்தாங்க. அத தான் நம்ம சொல்ல வந்தோம். மத்தபடி பார்த்தா அவங்க முடிஞ்சு இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க. அது யாருன்னு நம்ம மறந்துட்டோம். ஆனா வந்து அவங்களுக்கும் தெரியலையாம். இதெல்லாம் தெரியாத மாதிரி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பிரியா ராமன் தான் வின் பண்ணோம்ல. அதுக்காக வந்து அந்த மாரி பண்ணி வச்சிருந்தாங்கன்னு பச்சையா தெரிஞ்சுச்சு. ஏன்னா பேசிக்கான இதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் பிரியா ராமன் வந்து 14 எடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் யாரு வேணா என்ன வேணா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து அறிவில்லாதவன எடுத்து வந்து கொண்டு வந்து விட்ட மாரி இருந்துச்சு நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு. நீ அப்படிதான் சொன்ன பண்ற மாரி மாரி. கரெக்ட்டு தான் டொமேட்டோ. அறிவில்லாதவனா அந்த ம். மாரி. ஏன்னா வந்து இங்க இருக்கிறவங்க வந்து நெறைய சீசன் இந்த ஷோல இருந்து பண்ணவங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும். இந்த மாரி அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து இதுக்கு முன்னுக்கு வேற வேற ஜாமாவ பார்த்து சொல்லணும்னுலாம் வந்திருக்கு. தெரியும் தானே? ஆமா. அப்பலாம் டக்கு டக்கு டக்குன்னு எப்பவுமே டக்கு டக்குன்னு எல்லாருமே இல்ல. இந்த புகழும், குரேஷி அப்புறம் அவரு யாரு? ஆனா அட்லீஸ்ட் தண்ணி அதெல்லாம் சொல்லிருவாங்க தான் ஆ மோஸ்ட்லி. அவங்க எப்பவுமே இந்த மாரிலாம் வந்திருக்கு. ஏறக்குறை இதே இல்ல. ஏறக்குறை வந்திருக்கு இதே மாரி அட்வான்டேஜ் வேற கேம்ஸ் எல்லாம். டக்கு டக்குன்னு சொல்லிருவாங்கல்ல டொமேட்டோ. இன்னைக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதான் நீ சொன்ன மாரி இதுக்கு தான். இல்ல இதுக்கு தான் இன்னைக்குன்னு இல்ல. எந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வந்தாலும், ஆ பிரியா ரமன் வந்துட்டு அவங்களுக்கு விட்டு குடுக்குற மாரி ஒரு விஷயம் நடக்கும். ஓ! அதுதான் இதுவும். இன்னைக்கு தான் இல்ல. இந்த சீசன்ல மட்டும் யாருன்னு தெரியலன்னு ஆ சொல்லியிருக்கலாம். அதே தப்பு தான். அதே மாரி இன்னொரு விஷயம் கரம் மசாலா பத்தி சொல்லணும். கரம் மசாலான்னு சொல்லிட்டு பிரியா ரமனுக்கு சொல்றப்போ, உடனே அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஷபானா வந்து கேட்கிறப்போ, அதிலயே க்ளூ குடுக்குறாங்களாம் செஃப் தாமு. இந்த மாரி வந்து கரம் மசாலால என்னென்ன போடுவாங்க சொல்லு? இதெல்லாம் என்ன என்ன கருமம் இது? இந்த மாரி ஷோ எதுக்கு செய்றீங்க? குப்பையில கொண்டு போய் போட வேண்டியது தானே. இந்த மாரி ஷோ மாரி இருக்கு பார்க்குறப்போ. அதுதான் நம்ம சொல்லணும்னு நெனச்சோம். அப்புறம் நம்மளுக்கும் அப்படிதான் தோணுச்சு டொமேட்டோ. என்ன செஃப் தாம் எப்பயும் விட்டு தானே குடுப்பாரு. இந்த மாரிலாம் பண்ணுவாரு. ஆனா, இது வந்து கேள்வி தாள் குடுத்து பதிலும் குடுக்குற அந்த ஒரு இதுல தானே போகுது. கொஞ்சமா கேள்வி தாள் குடுத்து, கொஞ்சமா இப்படிதான் வரும் அப்படின்னு தான் எப்பவுமே செஃப் தாம் பண்ணுவாரு. இது வந்து பதிலே நேரா குடுத்துட்டான்னு இருக்கிறப்ப, அது எப்படி பாயிண்ட்ஸா கணக்காகும்? அதுவும் எல்லாத்துக்குமே பண்ண வேண்டியது தானே. அது என்ன ஒரு ஆமா. ஆளுக்கு மட்டும் திடீர்னு அப்படின்னு தோணுச்சு. லட்சுமி வந்து அவங்க ஒரு கட்டத்துல வந்து எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு, உடனே வந்து டிஸ்குவாலிஃபை. டிஸ்குவாலிஃபைன்னு சொல்ட்டீங்க. ஏன் அப்ப உங்களுக்கு விட்டு குடுக்க தெரியாதா? ஆளு பார்த்து பண்ணுவீங்க அந்த மாரி தானே? ஆமா. ஏன்னா வந்து நீ சொன்ன மாரி இந்த இந்த கான்செப்ட் எப்படி தெரியுமா? டொமேட்டோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி பேசியிருப்போம். பார்க்காதவங்க இதுக்கு பல முன்னுக்கு லட்ச முன்னுக்கு தடவ பேசிட்டோம்னு ஆமா. நெனைக்கிறேன். போய் பாருங்க. இது வந்து எல்லா வேலை இடத்துல நடக்குற ஒரு கான்செப்ட் தான். அதாவது அவங்கவங்களுக்கு புடிச்ச ஆளுங்கள மட்டும் இதா பண்ணிக்கிட்டது. மத்தவங்களலாம் வந்து கொஞ்சம் கீழயா இறக்கின்னு சொல்லலாம். இல்லாட்டி அவங்கள கண்ணுல படாத மாரி அப்படி ஒரு ஆளே இல்லன்னு சொல்லலாம். ஆனா அவங்களோட உழைப்பு மட்டும் எங்களுக்கு இருக்கணும். அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு இதுதான் இங்கேயும் நடக்குது. எல்லா இடத்துலயும் நடக்கிற ஒரு நார்மல் விஷயம் தான் இது. ஆனா இது நார்மல் விஷயமே இல்ல. இது நார்மல் விஷயமா தான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு ஒரு மேட்டர் தான் டொமேட்டோ. ஆமா, அடுத்தது வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்திருந்தாங்கல்ல. அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு ஷோக்கு. ஆமா. அது வந்து என்ன விஷயம் கொண்டு வந்தோம்னா, செஃப் சமைக்கிறது சொல்றியா? ஆமா அடுத்தது அதான் நடந்துச்சுல்ல. நம்ம இன்னைக்கு பார்த்த குக் வித் ஓகே. அது கோமாளில. வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டர், அப்புறம் வந்து மெயின் குக், அதுக்கப்புறம் டெசர்ட் அந்த மாரி செய்ற மாரி ஒரு இது. அதுவும் செஃப்போட இதுதான் சாய்ஸ் படி. ஆமா. அதுதான் வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ ரங்கராஜ் அவரு வந்து மாதம்பட்டி வந்து அவரு என்ன குடுத்துருந்தாருன்னா, வெத்தல வேஃபர் வித் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சட்னி.
ஆமா. அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்திருந்தாரு. பட் அது பெர்ஃபெக்ட்டா பானிபூரி மாரி தான் இருந்துச்சு. அந்த அது என்னது உடைப்பாங்களா? அது பேர் என்ன பானியா? பூரியா? அது பேல் பூரியா அந்த மாரி இல்ல, ஒரு இல்ல. மாரி. அந்த உடைச்சு உள்ள தானே அந்த கிழங்கு தண்ணியெல்லாம் போடுவாங்க. அது சொல்றேன். பூரி பூரி. அந்த பூரிக்கு பதிலா இங்க வெத்தலைய யூஸ் பண்ணி வேற மாரி பிளேட்டிங் ஆ பண்ணியிருந்தாங்க. அதான் அதுதான். டொமேட்டோ சொல்ல வரேன். ஆமா. அது பெர்ஃபெக்ட்டா அப்படிதான் இருந்துச்சு. ஆமா. ஏன்னா உலகத்துல ஃபுல்லாமே இப்படிதானே. கொஞ்சம் கொஞ்சம் மாத்துனா வேற 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 பேரு. அப்படி ஆமா. ஒரு விஷயம். அடுத்தபடியா 2வது என்ன டொமேட்டோ? செஃப் தாமு வந்து வெஜிடபிள்ஸ் நீலகிரி குருமா குடுத்திருந்தாரு. ஆமா. அதுதான் மெயின் குக். மெயின் கோர்ஸ். மெயின் கோர்ஸ் சொல்லலாம். மெயினா குக் பண்ண வேண்டிய ஒரு ஆமா. விஷயம். அது மெயினா அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்ன்னு சொல்லலாம் சமைக்கிறதுல. ஏன்னா அது ஒரு மெயின் டிஷ். மேல உள்ளதுனாச்சும் கொஞ்சம் ஒரு டெசர்ட்ன்னு சொல்லலாம். 3வது ஒரு டெசர்ட் தான். அது ஆமா. என்னது டொமேட்டோ? 3வது அதே இதுதான். சாக்லேட் மூஸ் குடுத்திருந்தாரு. செஃப் கௌசிக் வந்து குடுத்திருந்தாரு இத. ம். ஸோ ஆமா. ஸோ இதோட இது வந்து நீ சொல்லிரு. அந்த குக்கிங் ரைஸ். இதுக்கு பேரு வந்து குக்கிங் ரைஸ். அதுல ஒரு வின்னர் தான். அவங்க தான் வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். 10வதுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சதுக்கு தவிர்த்து கூட இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த ஒரு இதுதான் இந்த இதுல வச்சிருந்தாங்க. அதாவது அட்வான்டேஜ். டாப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆமா. குக்கிங் ரைஸ். அதாங்க. ஸோ அந்த மாரி நம்ம பார்க்குறப்போ வந்து எல்லாமே ஓகே தான். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து நெறைய ஃபேக்கா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சு. ஏன்னா இவங்க வந்து சீக்கிரமா முடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கல. அந்த மாரியெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறப்ப நல்லாவே தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால அது கொஞ்சம் ஃபேக்கா இருந்துச்சு. ஸோ கடைசியா வந்து அ அவங்க லட்சுமிக்கு அவங்களுக்கு வந்து குடுத்துருந்தாங்க. கோல்டன் அப்ரான் குடுத்துருந்தாங்க. டாப் லீடர் போட் வந்து யார் வந்திருந்தான்னு நான் பார்க்கல சரியா. அவங்க தான். அவங்க தான் ம். வந்திருந்தாங்க. இல்ல அந்த டாப் லீடர் இல்ல. அந்த நெக்ஸ்ட் டேபிள்ல ஒண்ணு வரும். அது ம். காமிச்சாங்களான்னு தெரியல. ம். அது வந்து யாருன்னு நம்மளுக்கு தெரியல. அது வந்து நம்ம சரியா பார்க்கல. ஏன்னா இவனுங்க இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனாலே பார்க்கல. ஆமா. ஏன்னா இந்த வாட்டி பேசுறதுக்கு கூட இந்த குக் வித் காமெடி ஷோல அவ்வளோ கிடைக்கல. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே இல்லாதனால இதோட முடிச்சுக்கலாம்ல டொமேட்டோ. ஆமா. இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு நம்ம மொத சொன்ன மாரி தான். என்ன காமெண்ட் வேணாலும் பண்ணுங்க. அதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு கடுப்பு ஆனாலோ, இல்ல கடுப்பு ஆகலனாலும் நம்ம வந்து சொல்லுவோம். மத்தவங்கள மாரி வலிஞ்சுக்கிட்டு, "ஐயோ! நீங்க இப்படி சொல்ட்டீங்க. நாங்க எடுத்துக்கிறோங்க." அப்படி சொல்ற ஆள் இல்ல. ஸோ அதனால நீங்க போடுறத நீங்க போடுங்க. நாங்க பேசுறத நாங்க பேசுவோம். ஆமா. அவ்வளோதான். சிம்பிள். மனசாட்சி தானே மனசாட்சியோட பேசி முடிச்சாச்சு. அதனால முடிச்சுக்கலாமா டொமேட்டோ? முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து அடுத்த வாரம் நம்ம சிடபிள்யூசியோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது படம் பத்தியோ, இல்ல ஏதோ ஒரு டாபிக் பத்தியோ, இல்ல ஜோடியாக் சைன் பத்தியோ நம்ம பேசலாம்னு இருக்கோம். ஸோ அடுத்தது வரும் உங்களுக்கு. ம். சரி டொமேட்டோ. பாய். பாய் பொட்டேட்டோ.